பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்க தேவன் நமக்கு இன்றைக்கி நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, மற்றவர்களோடு கூட சமாதானமாய் வாழ முடியாமல் வித்தியாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருத்தரும் எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தேவனுடைய பிள்ளைகள் சண்டை பண்ணுகிறவர்களாக இராமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் சமாதானமாய் இருக்கிற இடங்களில் வாழ வேண்டும், மற்றவர்களோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற பகுதியில் மற்றவர்களுக்கு சமாதான கேடுகளை ஏற்படுத்துகிறார்கள். சமாதானம் இல்லாமல் சண்டை பண்ணி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்துல சமாதானமாய் வாழ வேண்டும். சண்டை பண்ணுகிறவர்களாக இல்லாமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் சமாதானமாக இருக்கணும், நம்ம இருக்கிற தெருக்களில் சமாதானமாக இருக்கணும், நம்ம வாழுகிற அந்த ஊரில் சமாதானமாக இருக்கணும், நம்ம இருக்கிற தேசத்தில் சமாதானமாக இருக்க நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் சமாதானமாய் வாழ்வதற்காக நம்ம தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும், ஆண்டவரை இந்த நாளுக்குரிய சமாதானத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் தாரும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கும் போது தேவ சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் நமக்கு மட்டுமல்லாமல் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சமாதானத்தை கொடுப்பாராக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நீ வேதனையோடு கூட இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் சமாதானம் இல்லை, வீட்டில் இல்லை, நிம்மதி இல்லாமல் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு உண்மையான தேவ பிள்ளை சமாதானத்தோடு கூட தன்னுடைய வீட்டில் வாழ்வார்கள், தான் இருக்கிற இடத்துல வாழ்வார்கள். அல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படணும். 2 பேர் சண்டை போட்டால் அந்த இடத்துல போய் அவளை சமாதானப்படுத்துகிற அந்த கிருபை நமக்கு ஆண்டு தரணும். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இன்னும் அவங்கள தீவிரப்படுத்தி விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் மற்றவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதான குறைவு இருக்கிறதா, நம்ம அந்த குடும்பத்துக்காக போய் ஜெபித்து அந்த குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதற்காக ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்துவை அறியாத குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனவே நம்ம ஒவ்வொருத்தரும் சமாதானம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் சமாதானம் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் தரிசனமாகி சொல்ல, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா அப்படி சொல்கிறார். அதுபோல் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது தூதன் வந்து என்ன செய்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மற்றவர்களுக்கு சமாதானம் உண்டாவதற்காகவே அந்த பிறப்பு உருவாக்கப்பட்டது. அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகணும், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகணும், பிறருடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாவதற்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய வீட்டில் சமாதானம் இருக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், நம்ம இருக்கிற தெருவில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி நம்ம வாழுகிற நாடு சமாதானத்தின் நாடாய் மாற தேவன் கிருபை தரணும். அல்லேலூயா. முதலாவது நாம் ஒவ்வொருத்தரும் சமாதானமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போது நம்ம ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை ஆராதிக்கிற நீங்கள் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் நாம் வாழ்வோமானால் ஒருபோதும் கர்த்தரை நாம் தரிசிக்கவே முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நாம் தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய அந்த முகத்தை நாம் பார்க்க முடியும்.
என்னை நான் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்தம் இல்லாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனை பார்க்க முடியாத அளவுக்கு தேவனை விட்டு வெகு தூரமாய் விலகி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா! எனவே நாம் இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் நானும் நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றுவாராக. ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் முதலாவது சமாதானமாக இருக்க வேண்டும். இரண்டாவது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் மற்றவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, நம்ம இருக்கிற எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாய் வாழவும் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாக வாழ, சமாதானமாய் வாழ உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்திருக்க கடவோம். ஆமென்.